விடாமுயற்சி நாள் 6. டுடே ஃபுல் ஆஃப் டிப்ரிவேஷன் டே. இந்த 2 டேஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸோட மேரேஜ் பார்த்துட்டேன். என் ஃப்ரெண்ட் வீடு கட்டிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. எனக்கு பொறாம இல்ல, ஆனா நான் காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆகுது. சேனல் சொல்லி உட்காந்துருக்கேன். வீட்டுக்கு நான் 1 ரூபா கூட கொடுக்கலங்கிற கில்ட் என்னை ரொம்ப போட்டு என்னை வாட்டிக்கிட்டு இருக்கு. சுத்தி இருக்கிறவங்களுக்கோசரம் நான் சிரிச்சே ஆகணுங்கிற கட்டாயம், அந்த கட்டாயத்துல எப்படியோ ஒன்று இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த ஆசைப்பட முடியாம மேலையும் கீழேயும் ஆடிக்கிட்டு இருக்கேன். நான் இது யார்கிட்ட போய் சொல்லுவேன்னு தெரியல, இது எப்படி போய் முடியும்னு தெரியல. ஆனாலும் நம்ம விடாமுயற்சி நாம பண்ணிட்டு தான் இருக்க போறோம். விடாமுயற்சி நாள் 6. ரெக்கார்டிங்க முடிச்சுட்டு எடிட்டிங்ல போடுறப்ப போன டைம் பண்ண அதே மிஸ்டேக். சார்ஜ் போடல, திருப்பி அகைன்ஸ்ட் சார்ஜ் போட்டு மறுபடியும் ஒர்க் பண்ணி எடிட் பண்ணி முடிச்சுட்டு போஸ்ட் பண்றதுக்கு டிலே ஆயிடுச்சு. டிலே ஆனாலும் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுல சாப்பாடு செய்யல. அதனால நானும் எங்க அண்ணனும் புரோட்டா வாங்க போயிட்டோம். போற வரையில எங்க ரிலேட்டிவ் வீடு இருக்கு, போய் பார்த்துட்டு போலாம்னு சொல்லிட்டு நானும் எங்க அண்ணனும் போயிட்டு கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு குழந்தைங்க எல்லாம் பார்த்துட்டு அப்புறமேட்டு வந்து புரோட்டா கடையில ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிருப்போம். நம்மளோட அவங்க ரொம்ப காஸ்ட்லியா இருக்காங்க நண்பர்களே. அப்புறமேட்டு பொறுமையா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு தூங்கலான்னு பார்த்தா தூக்கம் சுத்தமா வரல. நைட் ஒரு 2 மணிக்கு தான் நான் தூங்கியிருப்பேன். மனசுக்குள்ள அவ்வளவு தாட்ஸ். அடுத்து என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம், எங்க போக போறோம், யாரை பார்க்க போறோம், நமக்குன்னு யாரு இருக்கா, அப்ப நாம தான் நிக்கணும், நாம தான் பேசணும். திருப்பியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நின்னுட்டோம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.